ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்மகிட்ட ரீஸ்டோர் பண்ண வண்டி தான் இது. ஒரு RD 350 நினைச்சுக்காதீங்க. RD 350 மாதிரி இருக்கிற மினி RS 135. இந்த வண்டியை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ தான் நீங்க தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அமைக்கிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ ரெகுலரா பார்க்க முடியும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இந்த வண்டியை பத்தி இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேங்க் சீல்டை பத்தி மெயினா சொல்லணும். இது ஒரு RD 350யோட தீம். மெட்டாலிக் மெருன்னு சொல்லுவாங்க, டார்க் மெருன்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் இந்த வண்டிக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கிற எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். சீல்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 135ங்கிறத வந்து நம்ம இதுலுமே ஹேண்ட் பெயிண்டிங்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். மெயினா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில இன்ஜினை பத்தி சொல்ல போனா, இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஸ் ரெண்டுமே 6 ஸ்பீடோட கிங்கோட கேஸ் நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில கீர் பாஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு கீர் பாஸ் அசம்பிள் பண்ணியிருக்கோம். போர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு போரு, ஹெட்டுமே 5 ஸ்பீடு ஹெட்டு. கார்பரேட்டர் மட்டும் 115ஓட கார்பரேட்டர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில பட்டர்ஃப்ளை பம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். சைலன்சர் அவங்களோட சைலன்சரை அப்படியே நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம RPM மீட்டர் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் RPM மீட்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த RPM மீட்டருமே ஒர்க் ஆகும். அதை நான் பீட் கவுண்ட் காட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சென்ட்ரல் லாக் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட ஜென்ரல் லாக் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஹேண்டில் பார், குயிக் த்ராட்டல் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா OPS சுவிட்ச் கொடுத்துருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா 2 டயருமே MRF டயர் கொடுத்துருக்கோம். அப்பாச்சி டிஸ்க் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம NS யூஸ் பண்ணிட்டோம், பல்சர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி யூனிகான் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு RD 350ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிகான் இதை கொடுத்துருந்தோம். இது அப்பாச்சி இது கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும், இதுவும் சைட் லாக்கு தான். ஸோ சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீட்டு ப்ரீமியமாக இருக்குது. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே இருக்காங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரியல் கேட்டிருந்தாங்க, கேரியல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக ஒரு 4 ஸ்பீட்லேருந்து 5 ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ண வண்டி. இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜில் நிறைய வண்டி ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோ கண்டிப்பாக வரும். நம்மளை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே பாஸ் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், ஒரிஜினல் இண்டிகேட்டர், இதுலேயுமே பார்க்கிங்கான அசாடு இது கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் வந்து மேட் இன் ஜப்பான்ங்கிற மோனோகிராம் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேட் இன் ஜப்பான். ஸோ இதோட காஸ்ட் மட்டுமே 1200 வருது. இது இல்லாமல் ரேட்டு கம்மியானதும் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் யூஸ் பண்ணுவோம், வண்டிக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கணுக்காக. ஸோ உங்களுக்கு உங்கள் வண்டி இது மாதிரி ரெடி பண்ணும், ஏதோ இந்த தீமில் இல்லை வேறு தீமில் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணி தரலாம். இந்த வீடியோவில் எல்லா வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.